கொண்டு பணத்தை கொடுத்து அனுப்பாமல் ஏதோ வெங்கடா விகடாவதம் செய்து கொண்டிருக்கிறாய். சொன்ன விறகு வந்து எங்களோட வீதி எதுக்கிறீங்க அனுமதி இல்லாம ராஜ வீதியில ஏன்னா எங்க ஊர் நாட்டு பார்த்தா விறகு வச்சு பஞ்சமளிக்கிற மாதிரி கூட வந்தால் வீரகை சீவுடன் பணம் வாங்கித்தாரு. ஆமா தெரிவித்தானால் என்னுடைய வாழ்க்கையாகிடுவாய். அப்படி இல்லாம வாளுக்கு நீ நான் விறகு வித்தால் இவன் நாட்டுக்கு அவமானம். இவன் கூட போய் விறகு வித்து கொடுத்தாலும் இவனுக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை. கூட வந்தா விறகு வாங்கி தருவேன். ஆமாடா, இல்லனா உன்னை வெட்டி இல்லனா என்ன வெட்டிவியா? என்ன வார்த்தை? மாட்டுவேன் என்று வைத்த மந்திரி நாட்டில் விரைவு வெட்டு கசல் என்று எண்ணி ஆட்டுவேன் நம்பரம் போல் சீட்டி காட்டிலே விலகி விட்டுக் கொண்டு வருவன் போல் உனக்கு தெரிகிறது அல்லவா? நான் யார், எப்படிப்பட்டவன், புஜபலம் என்னவென்று தெரிந்தால் இங்கே காலோட போயிருவேன். காலு சென்றால போயிருவேன். குரங்களை கடிதல் உதவித்தை கொடுத்து என் மீது நீ கை வைத்தால் என்னுடைய வாளானது மண்ணிலே தேய்த்து கொண்டிருப்பேன் என்று இருக்கிறாயா? அப்படியா?
சுமந்து வந்தேன் தலையெல்லாம் பற்றி எரியுது. சுமந்து வந்தேன் தலையெல்லாம் பற்றி எரியுது. பற்றி எரியுது. இறக்கிட இறக்காற்று எரியுதா சராசரம் எடுத்து இறங்கி சராசரம் நடு நடுங்க மதுரை சிவராணி சரவண விடுப்பா கட்ட கட்ட கட்டுன்னு கட்ட 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 ஆரடா உத்தரவான அரண்மனை தன்னிலிப்போ ஆரடா சட்டம் என்னும் மனிதனை உரைக்க வேண்டும். பேரிடி இடிந்தார் போல் பெருமகில் இடிந்தது என்ன மந்திரி. ஆனால் அரசே உனக்கு என்ன வார்த்தை உரைத்தேன்? அந்த விரகன் பையனை அழைத்து வாரும் என்றுதான் உரைத்தேன். அவனாகப்பட்டவன் நம்முடைய சிவனந்தாபுரி கோட்டை மதிலில் காட்டிய உடனே அந்த கோட்டை மதிலானது அடியோடு எழுந்துவிட்டது. ஆமா கையாப்பட்ட வீரன். ஆமா அவன் எப்படியாப்பட்டவன் என்று தெரியவில்லையே. போர்மன்னனாகப்பட்டவன் போர்மன்னனும் பீமனும் கொண்டு போய் மதில் மேல சாத்த. ஆமாம், மதில் அடிவோடு இடிந்து விட்டது. அப்போது என்ன செய்தார் என்றால் அந்த பீமனை பிடித்து அடித்து விட்டார்கள். ஆமாம், அப்பொழுது பகவான் தெளிவியாகவும் விஜயம்பாலாகவும் வருகின்ற குணம் எப்படி உட்காந்துக்கலாமா?